அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆவியான தேவன் நம்மோடு பேச வேண்டும். மனிதன் பேசினால் பயனில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் எந்த இடத்துல இறங்கி வந்தாரோ அந்த இடத்திலே அற்புதங்கள் நடைபெற்றன. அல்லேலூயா. நான் உன்னை ஆமென் திக்கற்றவனாக விட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் வெறுமனை விட போறதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில நடந்து, வாழ்க்கையில உழைத்து, வாழ்க்கையில ஓடி, மருத்துவமனைகளை நாடி, மருந்துகளை உட்கொண்டு, புண்ணிய இடங்களுக்கு சென்று எல்லா விதத்திலும் தோற்று தளர்ந்து என்ன செய்வேன் என்று ஆதங்கத்தோடு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்ற பிரியப்பட்ட தெய்வத்தின் பைதலை தளர்ந்தோ கண்ணீரோடு தெய்வத்தின் சந்நிதியிலாக இருக்கின்ற நின்னை நோக்கிக் கொண்ட கர்த்தாவு പറയുകയാണ്. യെശയ്യാ தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்திலே, என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில நொந்து போன அனுபவம், வாழ்க்கையில விழுந்து போன அனுபவம், வறுமைக்கு மேல வறுமை, தொழில தோல்வி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால சமாதானம் இல்லை, வருமானத்தின் மார்க்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையில நான் இனி என்னப்பா செய்வேன் என்று தெய்வத்தின் சமூகத்தில் நான் இனி എന്ത് ചെയ്യും കർത്താവേ എന്ന് ദൈവ സന്നിധിയിൽ കണ്ണുനീരോടായി ഇരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ പൈതലേ, എന്റെ കർത്താവ് പറയാണ്, ഞാൻ നിന്നെ എന്റെ കരത്തിന്റെ നിഴലിൽ മറക്കുന്നു. പ്രൈസ് ദി ലാർഡ്. அவருடைய கரத்தினுடைய நிழலிலே மறைக்கிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கரத்தின் நிழல், தேவனுடைய மறைக்கிற நிழல், தேவனுடைய காக்கிற நிழல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறது. யாருக்கு ஐயா நிழல் வேண்டும்? தளர்ந்தவனுக்கு நிழல் வேண்டும், தள்ளாடுகிறவனுக்கு நிழல் வேண்டும், வேதனைப்படுகிறவனுக்கு நிழல் வேண்டும், வியாதியோடு இருக்கிறவனுக்கு நிழல் வேண்டும். நிழல் என்றால் ஆறுதல் கொடுக்கின்ற ஒன்று, நிழல் என்றால் ஆசுவாசம் தருகின்ற ஒன்று, நிழல் என்றால் உன்னை காக்கின்ற ஒன்று. அல்லேலூயா. வெயில் காலங்களிலே ஆமென் ஒரு மரம் நமக்கு நிழலாகின்றது, மழை காலத்திலே ஒரு குடை நமக்கு நிழலாகின்றது. மனவேதனை வரும் பொழுது என் தேவனுடைய கரம் உனக்கும் எனக்கும் நிழலாக மாறும், நிழலாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் நம்முடைய உள்ளங்களை கொடுப்போமா? பக்தன் சொல்லுகிறான், திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறையேசுவே என்று ஆண்டோடைய பாதத்தில் அபயமிட்டு அழுது புலம்புகிறான். அவனோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? திருப்பாதொள்ளோ வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமத வைக்கடைந்தே தேவ சமூகத்திலே, தாமத வைக்கடைந்தே தேவா சமூகத்திலே. பார்தலை தேடி ஓடுகின்றார்கள், சமாதானத்தை காணும்படியாக ஓடுகின்றார்கள், ஒரு நிம்மதியை தேடி ஓடுகின்றார்கள். எங்கே போனாலையா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். இந்த பயங்கரமான வெயிலிலே எங்கு சென்றால் எனக்கு ஒரு நிழல் கிடைக்கும். நொந்து போன அனுபவத்தோடு, வாழ்க்கையில வெந்து போன அனுபவத்தோடு, வாழ்க்கையிலே அழிந்து போன அனுபவத்தோடு, எல்லாம் இழந்த நிலைமையில எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசுவாசம் கிட்டத்தில்லையோ എന്ന് പറഞ്ഞ് നെട്ടോട്ടം ഓടുന്ന ദൈവത്തിന്റെ പൈതല്, എന്റെ കർത്താവായ ദൈവം പറയാണ്, എന്റെ കരത്തിന്റെ നിഴലില് ഞാൻ നിന്നെ മറയ്ക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. என்னுடைய கரத்தினுடைய நிழலிலே நான்
நான் உன்னை மறைப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்களிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று சிந்தித்து பார்ப்போமே, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய நிழலின் கீழே இருக்கிறோமா? நிழல் நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த நிழலை குறித்து நாம் வேதத்தை மையமாக கொண்டு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பலவிதமான நிழல்கள் உண்டு. மக்கள் வழி தெரியாமல் வகை தெரியாமல் எங்கெங்கயோ போய் இளைப்பாறுதலுக்காக ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை பொழுதுல நீ தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாயே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கருத்தின் நிழலினாலே நான் உன்னை மறைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பக்தன் சொல்வாரே, கேரித்து தோட்டில் வெள்ளம் வற்றியாலோ காக்கையின் வரவோ நின்னிடிலோ சாராபத்தோருக்கு ஏலியாவை போற்றியா என் பிரியன் என்னையும் போற்றிக் கொள்ளோ. சாராபத்தோருக்கு ஏலியாவை போற்றியா என் பிரியன் என்னையும் போற்றிக் கொள்ளோ. வந்திடிலோ தெய்வத்துடைய பிள்ளையே, கேரித்து தோட்டத்துடைய தண்ணி வற்றி போனாலும், காகத்துடைய வரவு நின்று போனாலும், சாரபத்தை ஊரை ஆயத்தப்படுத்தின தெய்வம் உன்னையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் கருத்தின் நிழலிலே நான் உன்னை மறைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மறைத்து பார்க்கிறேன் என்று சொல்லல. ஹalleluya. நான் ஒரு முயற்சி பண்ணுகிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. நான் உன்னை மறைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதற்கையா மறைக்கணும்? எதிரினுடைய தாக்கம் வராமல் இருக்க, வியாதியுடைய தாக்கம் வராமல் இருக்க, நெருக்கத்தினுடைய தாக்கம் வராமல் இருக்க, நீயும் நானும் ஆபத்திலே சிக்காமல் இருப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் என் கரத்தினுடைய நிழலிலே. இந்த கரம் என்ன கரம் தெரியுமா? அது தங்க கரம். உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கரம். பிரைஸ் தி லார்ட். அந்த கரத்தினுடைய நிழல் கர்த்தரை அழைக்கிற நிழலின் கீழில் இன்னைக்கு நாம் எல்லாரும் நிழலை தேடி ஓடுகிறோம். அல்லேலூயா. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ. സന്തോഷത്തോടു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നുമെന്നോ എന്റെ നാഥൻ ചെയ്തയില്ല. ദോഷമായിട്ടൊന്നുമെന്നോ എന്റെ നാഥൻ ചെയ്തയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുള്ളൂ. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുള്ളൂ. சாது கொச்சுவினுடைய வாழ்க்கையில நெருக்கத்தின் மேல நெருக்கம், போராட்டத்தின் மேல போராட்டம், சொந்த பிள்ளை கொல்லப்பட்டு நிர்பந்தமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த பக்தன் பாடின பாட்டு இதுதான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆறுதல் தருகிற தெய்வம், இந்த நிழலாக இருக்கிற தெய்வம் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 66:13 வாசித்து பாருங்கள். ஒருவேளை அவள்
ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆலலியே ஆண்டவராகிய கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, நான் சொன்னேனே, வேதத்தில் உள்ள நிழல்களை குறித்து நான் உங்களோடு சொல்ல போகிறேன். 3 முக்கியமான நிழல்கள். முதலாவது நிழல் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிற முரட்டாட்டமுள்ள ஆலலிய புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நிழல் எகிப்து நிழல். அல்லேலூயா. அருமையானவர்களே, எகிப்து என்றால் நமக்கு தெரியும், நைல் நதி பாய்கிற ஒரு பூமி எகிப்து பூமி. வேதத்திலே இந்த எகிப்து நாட்டுக்கு ஒரு முக்கியம் உண்டு. 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக பார்த்த பூமி. அல்லேலூயா. இந்த எகிப்து பூமி, எகிப்து பூமியினுடைய ராஜாவை நமக்கு தெரியும், பார்வோன் என்று சொல்லப்பட்ட பயங்கரவாதியான மனிதன். இஸ்ரவேல் மக்களை வேதனைப்படுத்தினவன். அல்லேலூயா. மற்றவர்களை துன்பப்படுத்தி அந்த துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய ஆலய நாட்டினுடைய அதிபதி தான் இதோ பார்வோன். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எகிப்தின் நிழலிலே போகிறவர்களுக்கு ஐயோ. அருமையானவர்களே, இந்த எகிப்தை குறித்து நாம் நோக்கம் பார்க்கும் பொழுது பிரியமுள்ளவரே, ஆலலியா பரவோன் ராஜாவான எகிப்தின் மிஸ்ரேம் நாட்டின் அதிபன். எகிப்து എന്ന് പറയുന്നത് മിസ്രൈം രാജ്യത്തെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. എகிப்തിലെ മിസ്രൈമിന്റെ രാജാവിന് തന്റെ ആലയം മറ്റുള്ളവരെ വേദനിപ്പിച്ച് അതിൽ സുഖം കാണുന്ന ഒരു വ്യക്തിയായിരുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த எகிப்தின் நிழலுக்கு போகிறவனே உனக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். யாரையா இந்த எகிப்து? அல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, இந்த பார்வோன் யார்? ஆலலியா உன்னையும் என்னையும் வேதனைப்படுத்துகிறவன். இன்றைக்கு மனிதன் ஆறுதலுக்காக ஆண்டவருடைய சமத்தில் வருவான், மற்ற நேரத்திலும் மற்ற இடத்துக்கும் போவான். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசை தேடி போகிற ஜனத்தை கர்த்தர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதபீடத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், விடுதலையை சொந்தமாக்க வேண்டும். சில நேரங்களில் ஆலலியா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னா உடனே நம்ம ரூட்ட மாத்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். பெயருக்கு கிறிஸ்தவமே போறது வேற இடத்துல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் நிழலை தேடி, பார்வோனுடைய நிழலை தேடி, பிசாசுடைய நிழலை தேடி போகிற ஜனமே உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வேதத்தினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையாய் இருந்த தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமியிலே அத்தனை சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்தார். மனிதனை உருவாக்கினார், மனிதனை குடும்பமாக்கினார், குடும்பத்திலே பிள்ளைகளை தந்தார், குடும்பங்களை வளர்த்தினார். அல்லேலூயா. அந்த வகையிலே நாம் பார்க்கிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய ஜனம், அல்லேலூயா, யாமே அந்த ஜனத்தை கர்த்தர் வளர்த்தி உயர்த்தி வந்து கொண்டிருந்தார். ஜனத்தினுடைய தேவைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். நீங்கள் வேதத்தை வீடுகளில் போய் வாசிக்க வேண்டும். நீங்கள் வேத புத்தகம் வீடுகளில் சென்று வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரியமுள்ளவரே, ஹalleluya. ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரத்தை வீடுகளில் போய் வாசியுங்கள். உற்பத்தியோட புத்தகம் 42ஆம் அத்தியாயம் நாம் வீடுகளில் சென்று வாசிக்கணும். அங்கே யாக்கோபு என்று சொல்லுகிற ஒரு தகப்பனாரை நாம் அறிவோம். ஹalleluya. இந்த யாக்கோபு யார் தெரியுமா? விசுவாசிகளுடைய தகப்பன் என்று பெயர் பெற்றவன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிறவன். நான் தப்பு செய்தேன் ஆண்டவரே, நான் தவறு செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி யாப்போத்து நதியினுடைய கரையிலே இருந்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்வன் யாக்கோபு. அருமையானவர்களே, இந்த யாக்கோபு ஆலலி யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பலுகி பெருக பண்ணினார். அவருடைய பிள்ளைகளை ஆலி ஆசீர்வதித்து வளர்த்து உயர்த்தி வந்தார். அப்படி வருகிற நேரத்திலே நாட்டிலே சாப்பாடு இல்லை, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை, தானியம் இல்லை, புசிக்கிறதுக்கு தானியம் இல்லை, வறுமை. ஹalleluya. இன்னும் நம்ம பலருக்கும் வறுமை உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, நிராசை உண்டு. ஹalleluya. கண்ணீர் என்னோ மாறுமோ, வேதனைகள் என்னோ
பசிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் அல்ல, இந்த யாக்கோபனுடைய சந்ததிக்கு புசிப்பதற்கு ஆகாரம் அல்ல, பட்டினி கிடக்கிற நேரம் ஒரு செய்தி வருகிறது. ஹல்லேலூயா! எகிப்து நாட்டிலே தானியம் கொடுக்கறாங்க, இலவசமா கொடுக்கறாங்க, யாருக்கு வேணாலும் கிடைக்கும், வாருங்க அள்ளிட்டு வரலாம். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஜீவனுடைய தெய்வத்தை சொந்தமாக்கிற யாக்கோபு, நான் இனி பாவத்துக்கு போக மாட்டேன், இனி நான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறேன் என்ற பெயரை பெற்ற யாக்கோபு, ஹல்லேலூயா! பசி வந்த பொழுது, பிள்ளைகளுக்கு பசியற்ற வழி தெரியாத நேரத்தில் அந்த மக்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்களை நீங்க போங்க, எகிப்து நாட்டில் போங்க, அங்க தானியம் உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கி கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா! ஆமென். உயிருள்ள தெய்வத்தை மறந்துவிட்டு, தன்னை அழைத்து தெரிந்து கொண்ட தெய்வத்தை உதறிவிட்டு, தேவனுடைய அன்பை ஹல்லேலூயா இதை மறந்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை சொல்லி அனுப்புகிறான். எங்க தெரியுமா? எகிப்து நாட்டிலே போங்கள், அங்கே போய் கிடைக்கிற தானியத்தை வாங்கி கொண்டு வாருங்கள். ஸ்தோத்திரம். தெய்வத்தின் பைதலே, இன்னும் நின்ற அவஸ்தை என்றாடு, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? உன்னை உண்டாக்கின தெய்வத்தை மறந்துவிட்டு நீ ஆண்டவரை விட்டு ஓடுகிறாய் அல்லவா? துக்கம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, ஆலய சர்வ வல்லவராகிய தெய்வத்தை மறந்துவிட்டு ஓடுகிறாய் அல்லவா? ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இவன் தம்முடைய பிள்ளைகளை சாப்பாடு வாங்குறதுக்கு தான் அனுப்புனாங்க. பசி ஒன்றரைச்சான வயிற்றினுடைய பசி ஆத்துவதற்கு தன்னுடைய செல்ல மக்களை இந்த அன்பு தகப்பன் யாக்கோபு, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன், ஆண்டவருடைய ரட்சிப்பை சொந்தமாக்கிறவன், நான் இஸ்ரவேல் என்று தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று பெருமை கொள்கிறவன் போகிறான். அல்லேலூயா! எகிப்து நாட்டுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நின்ற அவஸ்தை என்றாடு, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கற்படுகிறாயா? அதோ மற்றவர்கள் சொல்லுகிற உன்னுடைய பசியாதம் துரிதமா பசி ஆறப்படும் என்று சொல்லுகிற இடத்தை தேடி ஓட்டுகிறாயா? ஹல்லேலூயா! அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, நியாயாதிபதிகள் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வீடுகளில் போய் வாசியுங்கள். ஒரு காட்டிலே தேவதார விருட்சங்கள், தேக்கு மரங்கள், கார்வாரி மரங்கள், அப்படி பெயர் பெற்ற, புகழ் பெற்ற, விலை பெற்ற அநேக மரங்கள் இருக்கும் பொழுது ஒரு முள்செடி வந்து சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் வந்து என்னுடைய முள்ளினுடைய முள்செடியாக என்னுடைய கீழே வந்து நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைய, முள்ளினுடைய நிழல், எகிப்தினுடைய நிழல் என்றால் முள்ளினுடைய நிழல். முள்ளு குத்தும், முள்ளு உன் ரத்தத்தை செந்தும், உன்னை சாகுட்டிக்கு மறந்து போகாத. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! தேவனை மறந்து விட்டு, ஹல்லேலூயா, தூரம் போய் தோற்றப்போன நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். பெயர்ல கிறிஸ்தவனாய் இருந்தா போதாது, வாழ்க்கையில கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இது சொல்லும் பொழுது கடந்த திங்கட்கிழமை ஆறுதல் ஜெப கோபுரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நம்முடைய அந்த இடத்துல எல்லா திங்கட்கிழமையிலும் தொழிலாளர் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் கூடி ஜெபிப்பதுண்டு. தொழில் செய்யக்கூடிய சில தம்பிமார்கள் வருவார்கள், அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். அதில் ஒரு சகோதரர் ஒரு வியாதி பிடித்த ஒரு நபரை கூட்டி கொண்டு வந்தார். என்னிடத்துல சொன்னாங்க, அண்ணன் நாளைக்கு நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வருவேன், நானும் வரட்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வந்தவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு இந்த ஆறாயில் வந்திருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அவருடைய கண்ணுக்கு பார்வை இழந்த நிலைமையில எலும்பு தோலுமாக அந்த இடத்துல வந்தார்கள். என்ன என்று கேட்டேன். ஹல்லேலூயா! சுமார் 4 மாத காலமாக திடீரென அந்த ஆளுக்கு ஹல்லேலூயா நெஞ்சில பிரச்சனை. ஆமென். கண்ணுக்கு பார்வை இழந்துச்சு. திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க. ஹல்லேலூயா! இங்க மார்த்தாண்டத்தில் ஒன்று ஃபேமஸ் மருத்துவமனைக்கு போயிட்டு திருவனந்தபுரத்துக்கு போனாங்க. அங்க போய் பரிசோதித்தால அவருக்கு ஹல்லேலூயா லிவர்ல கேன்சர்னு சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா! ஆனா எந்த மருந்துமே கொடுக்கல. மருந்து கொடுக்காம திருப்பி விட்டாங்க. இவங்க கேட்டாங்க, ஒரு டேப்லெட் தந்து விடக்கூடாதா? ஹல்லேலூயா! வந்தாங்க திருப்பி. ஆமென். மற்ற பல மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போனாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! வியாதி என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மருத்துவர்களால் மருந்து கொடுக்க முடியவில்லை. நெற்பண்ட மனநிலைமையில கையிலாக கொடுத்து தாங்கி ஹல்லேலூயா ஆறுதல் ஜெப கோபுரத்தில் கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா! ஜெபிப்பதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த சகோதரனுக்குள்ளாக இருந்த பொல்லாத பிசாசு பார்வோனுடைய ஆதிக்கம் வெளிப்பட்டது. அது சொல்லிச்சு, நான் தான் இவனுக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ எங்கிருந்து ஏறனன்னு கேட்டான். அப்ப அதை சொல்லிச்சு, பாகோட்டு பக்கத்தில் அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில் இவன் வண்டியில் போறதுல நான் உள்ள ஏறிட்டேன்.
அன்பான தேவனுடைய பிள்ளைய மருத்துவர்களை கூட குருடாக்கு. நான் எந்த பொய் சொல்லுங்க, என்னோட ஜெபத்தில் இருந்த ஆலய அன்பு சகோதரன் எட்வின் உண்டு, வேறையும் ஜெபாய்க்கத்தில் இருந்த தம்பிமாரெல்லாம் உண்டு. கேளுங்க, ஆலய கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் அற்புதம் செய்கிறவன் நான் நம்புகிறேன். அந்த தம்பி இந்த இடத்துல உயிரோடு வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார் என்று விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அது சொல்லுச்சு, நான் தான் இவனுக்கு வியாதி எல்லாம் போட்டு இவனுக்கு கண்ணை குருடாக்கினேன். பிரைஸ் தி லார்ட். ஆலியா ஜெபம் முடிந்த பொழுது ஆலியா என் கூட இருக்கு, நான் இப்ப எட்வின் பக்கத்துல இருந்தான். ஹல்லேலூயா, இவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான்னு சிவப்புன்னு சொல்லிச்சு. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா, கண்ணுக்கு பார்வையை முழுசும் அடக்கி வச்ச பார்வோனின் ஆதிக்கம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு அடைத்து வைத்திருக்கிற. ஹல்லேலூயா. யோசிங்க, திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸுக்கு வியாதி கண்டுபிடிக்க தெரியாதா? ஹல்லேலூயா, அவருடைய கண்ணை கூட குருடாக்கினான். இன்னும் பல மருத்துவமனைகளிலே அவன் செயல்பட்டான். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, எகிப்தின் நிழல் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசின் நிழலை தேடி போகிற உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் மக்களை யாக்கோபு சொல்லிவிட்டான் பாருங்க, போங்க அங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, பசி ஆத்துறதுக்கு. அல்லேலூயா. உன்னுடைய பசி ஆற்ற உன்னுடைய தெய்வத்தால முடியாதா? உனக்கு அற்புதம் செய்ய உன்னுடைய தெய்வத்தால முடியாதா? உன்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி தர இயேசு வர முடியாதா? எல்லாமாகுமா? அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுத்தமானாரே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுத்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனுடைய பிள்ளைய, யாக்கோபுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, தானியத்துக்காக அந்த இடத்துல போன பொழுது பார்வோனுடைய நாட்டிலிருந்து என்ன கிடைச்சிருக்கும்? ஒருவேளை 100 முட்டை அரிசி கிடைச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். 100 நாள் ஹல்லேலூயா சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்கணும். போனவருக்கு நிலைமை என்னாச்சு? குடும்பமா, தகப்பனும் பிள்ளைகளும் எல்லாரும் குடும்பமா கொண்டாக்கிட்டாங்க. பார்வோனுடைய அரசாட்சிக்கு கீழே 430 ஆண்டு காலம், 1-2 வருஷம் அல்ல, 430 ஆண்டு காலம் இந்த ஜனம் அந்த இடத்துல சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு யோசித்து பார், ஐயா 30 வருஷமா நான் துக்கத்தில் இருக்கிறேன், 18 வருஷமா எனக்கு வேலை இல்லை, 15 வருஷமாயிட்டு என்ற சாம்பத்தியம் முழு நஷ்டப்பட்டு உள்ளதெல்லாம் நஷ்டப்படுத்த ஓட்டாண்டியா இருக்குது. പറയുന്ന ദൈവത്തിന്റെ പൈതലേ, ഇത് നീ പാർവോന്റെ പറവോന്റെ അടിമതുകത്തിനകത്ത് പൂട്ടപ്പെട്ടിരിക്കുമ്പോ എന്റെ ദൈവത്തിന് കൂടെ പ്രവർത്തിക്കുവാൻ സാധ്യമല്ല. ஜெபிச்சு பார்க்கிற இருக்கிறது பார்வனுக்கு கோட்டைக்குள்ளுக்கு. உலகத்துல பிரசங்கிமாருக்கெல்லாம் கூப்பிடுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன், ஐயா நான் காணிக்க தானே பொருத்தனை பண்றேன், எங்கேயா அவனுடைய ஜெபம் கேட்கப்படும்? அல்லேலூயா. பார்வோரின் நிழலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் 430 ஆண்டுகள் அடிமையாக அந்த இடத்தில் வேதனைப்பட்டார்கள். லேயம் வேதனைப்படுவதற்கு காரணம், உன்னுடைய வேதனைக்கு காரணம் நீ இன்றைக்கு பார்வோனுடைய நிழலில் இருக்கிறாய். வெளியே வர வேண்டும் என்றால் இந்த ராத்திரி, இந்த பகல்காலம் கர்த்தர் உனக்கு இலவசமா தருகிற வேளை. யோசி. இரண்டாவதாக 1 ராஜாக்கள் புத்தகம் 19 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சூரைச்செடியின் நிழலின் கீழ் உட்கார்ந்து
போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் என்று படுத்து நித்திரை பண்ணினான். இரண்டாவது நிழல் அல்லேலூயா, சூரை செடியின் நிழல். இந்த நிழலிலே படுத்து கிடக்கிறவன் சாதாரணப்பட்டவன், உங்களை மாதிரி என்ன மாதிரி பட்டவன் அல்ல. அல்லேலூயா, தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவனுடைய கிருபையினால நிரப்பப்பட்டு, அல்லேலூயா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கச் செய்து எலியா பிரைஸ் தி லார்ட் துக்கு தீண்டு பான பாத்ரோ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. இந்த உலகத்தில் எதுதான் சம்பவித்தாலும், ஒருவேளை மரணம் வந்தாலும், வியாதி வந்தாலும், என்னுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சவால் விட்டுக் கொண்டிருந்த எலியா, அவன் படுத்து கிடக்கிற இடம் எங்கே தெரியுமா? ஒரு சூரை செடியின் நிழல். பிரைஸ் தி லார்ட். சூரை செடியின் நிழலில் இருந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். உலகத்தினுடைய நிழலிலே மறைந்திருந்து கொண்டு, உலகத்தின் மழலிலே மறைந்திருந்து கொண்டு, ஆலலியா வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கிற மனிதர்கள். செய்தியை கேட்டு கிடக்க தேவனுடைய பிள்ளைய, நீ கூட செலவிட சொல்லி இருக்கலாம். ஆலியா, நான் என்னத்துக்கு வாழணும்? செத்து போனா என்னன்னு கேட்கிறேன் இல்லையா? நான் தற்கொலை பண்றேன்னு கேட்கிறேன் இல்லையா? ஆலலியா அதே காரியத்தை தான் இந்த மனிதன் செய்கிறான். சூறை செடியினுடைய நிழல், நிம்மதி தராத நிழல், எந்த நேரத்தில் உன்னை அழ வைக்கிற நிழல், எந்த நேரத்தில் உன்னுடைய உயிரை பலி வாங்குகிற நிழல். அல்லேலூயா, அங்கே படுத்து கிடக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைய, வாழ்க்கையில நெருக்கம் வரும்பொழுது, வாழ்க்கையில கண்ணீர் வரும்பொழுது, நீ யாரை தேடி போகிறாய்? அல்லேலூயா, இந்த சூறை செடித்தானே தேடி போகிறாய். பத்திரிகையிலே வாசிக்கிறோம் அல்லவா? அல்லேலூயா, குடும்பங்களில் நடக்கிற சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக அற்புதம் செய்தவன், ஆண்டவருக்காக பிரகாசித்தவன், ஆண்டவருக்காக ஜொலித்தவன். அன்பானவர்களே, அல்லேலூயா, இவன் இந்த சூரச்செடிக்க நிழல்ல போறதுக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலியா பாகாலின், அல்லேலூயா, இதோ தீர்க்கதரிசிகளோட சவால் விடுகிறான். உங்களுடைய தெய்வம் பெருசா, என்னுடைய தெய்வம் பெருசா? அல்லேலூயா. 450 அல்லேலூயா பாகாலின் தீர்க்கதரிசிகள் அல்லேலூயா மலையிலே கூடுகிறார்கள். கர்மேல் மலையில, கர்மேல் பர்வதத்துல சொன்னா, உங்களுடைய தெய்வம், யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வமோ அந்த தெய்வம் இந்த பலியை வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லேலூயா, இதோ ஏதோ ஆமேன் பந்தயம், ஆமேன் சவால் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. பாகாலுடைய மந்திரவாதிகள் எல்லாம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒருமித்து கூடி அப்படியே யாகம் போட்டார்கள். காலை முதல் ராத்திரி வரை கூப்பிட்டாங்க, ஐயா வரும் 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 வரும். அல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உறங்காத
உறங்காத தூங்காத தெய்வம், உனக்கும் எனக்கும் உதவி செய்த தெய்வம், எத்தனையோ நிர்பந்தமான சூழலில் நீ தனிமையாக தன்னந்தனியாக நடுக்கட்டில் நிறுத்தப்பட்ட பொழுது இறங்கி வந்து உனக்கு அதிசயம் செய்கிற ஆண்டவரை இன்றைக்கு நீ மறந்து விட்டு அல்லேலூயா சூறைச்செடியின் நிழலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த பிரைஸ்தலால் மனிதன் அல்லேலூயா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லேலூயா அன்பானவர்களே, அவன் செய்தது என்ன? அல்லேலூயா அந்த யாகத்தை தேவசபத்தில் அவர்கள் வைத்த பொழுது ஏற்கவில்லை. கடைசியாக இவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இவன் அல்லேலூயா மேடையை ஆயத்தம் பண்ணி காளையை துண்டு துண்டாக்கி வைத்து தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். இவனுடைய ஜெபம் வானத்தின் தேவனிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அக்கினி இறங்கி அல்லேலூயா இந்த யாக பொருட்கள் அத்தனையும் அது பட்சித்து போட்டது. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்தில் இறங்கி ஆண்டவருடைய ஆலய நாமம் மகிமை அடைய செய்தது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த எலியா என்ன செய்தான் தெரியுமா? இந்த 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்யும்படியாக கட்டளை போட்டு அவர்களை அழித்தான். இந்த செய்தி இசபேலுக்கு போய் சேர்ந்தது. ஆலலியா நம்முடைய ஆலய தீர்க்கர்களை எல்லாம் அழித்து விட்டான் என்று சொன்னவுடனே அவள் கொதித்தெழுந்தாள். ஆலலியா இந்த எலியா எங்கே? அவனை கொலை செய்ய வேண்டும், பிடித்துக் கொண்டு வாருங்கள். பயந்து நடுங்கிற எலியா ஆலியா தன்னை உண்டாக்கின தெய்வத்தை மறந்துவிட்டு பயத்திலே மூடி ஓடுகிறான். அல்லேலூயா ஒரு சூறைச்சுடைய நிழல்களிலே போய் படுத்து கிடந்து கொண்டு போதுமாண்டவரே என் ஜீவன் எடுத்துக் கொள்ளும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு உன்னுடைய நிர்பந்தமான நிலைமை எப்படி தானே? இருந்ததெல்லாம் இழந்து போச்சு. வீடு இழந்தது, வாகனம் இழந்தது, வருமானம் இழந்தது, தொழில் இழந்து, அழகு இழந்தது, வியாதிக்கு மேல வியாதியை, கடத்துக்கு மேல கடன், சுமைக்கு மேல சுமை, பிள்ளைகளுடைய கல்யாணத்தை காண மாட்டேன் கேள்வி, நான் எதுக்கு ஐயா வாழ வேண்டும், செத்து போன என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவனிடத்தில் திரும்ப. ஸ்தோத்திரம். எலியா தேவனை மறந்துவிட்டு, அற்புதம் செய்கிற தெய்வத்தை மறந்துவிட்டு, அதிசயமாக நடத்தின தெய்வத்தை மறந்துவிட்டு, வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தெய்வத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்தவன் அதை ஒரு நிமிடம் மறந்துவிட்டு ஆலய சூறைச்சுடன் நிழல்களை போய் படுத்து கிடந்து கொண்டு போதுங்க தவிர ஜீவனை எடுத்துக் கொள்ளும் என்று தேவனை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் செய்த அற்புதம் வேற. நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. ஆலய 2வது நிழல் சூறை செடியின் நிழல், நிராசையினுடைய நிழல், வேதனையின் நிழல், தோல்வியின் நிழல், ஆலய உலகத்தின் நிழல். இன்றைக்கு நீ எங்க ஒதுங்கி இருக்கிற? தேவனிடத்தில் திரும்பி வா. 3வது நிழலுக்கு நேராக கடந்து வருவோம். அல்லேலூயா. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, சர்வ வல்லவருடைய நிழல். அல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதத்தில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். உன் பாதத்தில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பசியாற்றுவதற்கு ஆலய எகிப்துக்கு போன யாக்கோபின் சந்ததி அரசியை கண்டு பயந்து, அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா சூறைச்செடியினுடைய நிழலை தேடி போன ஆலியா தேவனுடைய அபிஷிக்தனான, தேவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனான ஆலியா எலியா சாவை தேடி ஓடின எலியா. 3வதாக சர்வ வல்லவருடைய நிழலை தேடுகிறாள் ஒருத்தி. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:4, அவர் சிறைகளால் என்னை மூடுவார், அவர் செட்டிங்களை நீ அட்டக்கிளம்புகுவாய். அல்லேலூயா. அவருடைய பக்கத்தில் போனா, இந்த அன்பரின் பக்கத்தில் போனா செட்டைகளை மூடி உன்னை பாதுகாக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சங்கீதம் 121:6 சொல்லுது,
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உன்னை சேதப்படுத்தாத, உன்னை காக்கிற ஒரு ஆலய சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னா அவருக்கு இணையானது எதுவும் இல்லை, அவருக்கு ஈடுகட்ட எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றுக்கு மேலான வல்லமை பொருந்தின ஆண்டவர். அவன் சர்வ சக்தன், சர்வ வியாபி. அல்லேலூயா. அந்த தேவனுடைய சமூகத்துல வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிழல் அளிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே நான் உங்கள் முன்னில ஒரு பெண்மணியை வைக்கிறேன். அந்த பெண்மணி அதோ பாருங்கள், அவளை ஒரு கூட்ட மக்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், இவளை கல்லறிந்து கொள்ளத்தான் வேண்டும். இவள் சமூகத்துக்கு துரோகம் செய்தாள். அல்லேலூயா. மோசேயினுடைய நியாயப்பிரமாணப்படி, மோசேயுடைய ஆலய கற்பனை பிரகாரம் இவள் கல்லறிந்து கொள்ள வேண்டும். விபச்சார பாவம் செய்தவளாடு. அல்லேலூயா. அன்றைய நியமப்படி அந்த பெண்மணி கொலை செய்யப்பட வேண்டும். சாதாரண கொலை அல்ல, தூக்கு கொலை அல்ல, கல்லால் எறிந்து காயப்படுத்தி குத்துயிராக்கி அவளை கொல்ல வேண்டும். ஸ்தோத்ரா. இது ஒரு கூட்டம் மக்கள் துரத்துகிறார்கள், கையிலே கல்லுமாக துரத்துகிறார்கள். அல்லேலூயா. இவள் ஓடுகிறாள். அல்லேலூயா. அவள் ஓடுகிறாள். ஆமென். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜீவனை பிடித்துக் கொண்டு ஓடுகிறாள். யாரையா எனக்கு இளைப்பாறுதல் தருவா? யாரையா எனக்கு ஆறுதல் தருவா? யாரையா எனக்கு நல்லா இருப்பா? யாரையா என்ன தாங்குவாங்க? மைல்கள் தூரம் ஓடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை வீடுகளை போய் வாசியுங்கள். யோவான் நற்செய்திகள் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் நீங்கள் தொடர்ந்து வந்து முதல் வாசியுங்கள். அங்கே காண முடியும். அவள் ஓடோடி வருகிறாள். ஓடோடி வரும் பொழுது அல்லேலூயா, அங்கே ஒரு நபர் நிற்கிறார். அவருக்கு ராஜவஸ்திரம் இல்லை. அல்லேலூயா. அதோ அந்த மனிதருக்கு முன்னதாக இவள் வந்து நின்றாள். பிரைஸ் தி லார்ட். அவனை துரத்தி கொண்டு வந்தவர்களும் இவர்களுக்கு இவர்களுடைய பக்கத்தில் வந்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, எஜமானனே, இயேசுவே, மோசேயினுடைய நியாயப்பிரமாண பிரகாரம் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய குற்றத்துக்கு ஆளானவள், விபச்சாரம் செய்த விபச்சாரி, இவளை கல்லறிந்து கொல்லப் போகிறோம் என்று. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளை, அந்த சகோதரி எவ்வளவு திகைத்திருப்பாள். அவள் எத்தனை வேதனைச்சு காடும். இவன்மாரெல்லாம் என்ன கல்லறிஞ்சு கொல்லுவன் புகையாடு. நீ എന്ത് ചെയ്യും? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு பார்க்கிறார். ஒரு 10-15 பேர் கையில பெரிய பெரிய கல்லுமா வராங்க. எரிஞ்சா எந்த நிமிஷத்துல அந்த பெண்மணி கீழே விழுவா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? யாரிடத்திலும் வந்து பேசவில்லை. தரையிலே எழுந்தினார். உங்களிலே பாவம் இல்லாதவன், உங்களிலே அக்கிரமம் இல்லாதவன், உங்களிலே வேண்டாத சுபாவம் இல்லாதவன், அல்லேலூயா, இவள் மேல முதல்ல கல்லறிங்கன்னு எழுதி முடிச்சுட்டு பேசாம இருந்தார். பிரைஸ் தி லார்ட். வந்தவர்கள் அப்படி திரும்பினாங்க. இப்போ அந்த பெண்மணி மட்டும், ஐயா, என்ன கல்லறிஞ்சு நீங்க கொல்ல போறீங்களான்னு கேட்டு நிற்கிற நேரத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ வந்த நிழல், அல்லேலூயா, சர்வ வல்லவராகிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடியாக எனக்கு முன்னதாக வந்திருக்கிறாய். உன்னுடைய பாவத்திற்காக பிராயச்சித்தமாக வேண்டிய, உனக்காக அடிக்கப்பட வேண்டிய எனக்கு முன்னதாக வந்திருக்கிறாய். உனக்கு நான் அல்லேலூயா ஆக்கினைக்கான தீர்ப்பு தரவில்லை. அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த பெண்மணியுடைய உள்ளம் உடைந்தது. அவள் தேவசமத்தில் அழ ஆரம்பித்தாள். முழுமையா தேவசமத்தில் தன்னை கொடுத்தாள். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, இந்த இயேசு இன்றைக்கு உனக்கு ஆறுதல் தர ஆலய சர்வ வல்லவராக, உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவாக, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கோடி கடன் இருக்கலாம். என் கர்த்தனுடைய கடத்திற்கு விடுதலை தரப்போகிறார். உன்னுடைய வியாதிக்கு குணமாக்க போகிறார். உன்னுடைய கடமை பிரச்சனைகளுக்கு முடிவறுத்த போகிறார். உன்னுடைய வீட்டில் நிம்மதியை தரப்போகிறார். உன்னுடைய பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி தரப்போகிறார். பிள்ளை பக்கம் இல்லாமல் வேதனைப்படும் உன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையை தரப்போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தை கொடுப்பாயா? அந்த இரட்சகருக்கு முன்னதாக அந்த பெண்மணி வந்து நின்றது போல, ஆண்டவரே என்று கரங்கூப்பி தேவனை நோக்கி பார்ப்போமா? அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கொடுத்த என் தேவன் இன்றைக்கு உனக்கு ஆறுதல் தர, உனக்கு விடுதலை தர, உனக்கு ஆசீர்வாதம் தர, உன்னை தன்னுடைய செட்டிங்களை மறக்க ஆயத்தமாக இருக்கிற. கண்களை மூடுவோம், எல்லாரும் எழுந்திருப்போம். என் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில, பரிசுத்த அக்கினி அபிஷேகம் நம்முடைய மத்தியில, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று ஆலய ஆறுதல் வார்த்தையை சொல்லி
விடுதலின் ஜட்மெண்ட் எழுதின தெய்வம். ஆலியா ஞானலியா தீர்ப்பளித்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு எனக்கு விடுதலை தர ஆயத்தமாய் இருக்கிறார். நீ எந்த நிழல்ல இருக்கிற? பார்வோனின் நிழல்ல இருக்கிறியா? ஆலியா உலகத்தின் நிழல்ல இருக்கிறியா? பயத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பேயின் நிழலா, பயத்தின் நிழலா? இயேசுவின் நிழல் அண்டை வந்தா பேய் ஓடும், பயம் தீரும், கடன் மாறும், பிரச்சனை தீரும். இந்த இயேசுவுக்கு உள்ளத்தை கொடுப்போமே, ஆண்டுடைய சமுதிரமை சமர்ப்பிப்போம். அல்லேலூயா. நாம் எழுந்தின ஜெப நிலைமையில ஆண்டவரோடு பேசுவோம், இயேசுவோடு ஒப்புரவாகுவோம். அற்புதங்கள் அடையாளங்கள சத்திய சபா வெளிப்படுத்தும். அற்புதங்கள் அடையாளங்கள சத்திய சபா வெளிப்படுத்தும். போதனை அலறி ஓடுന്നു, പുതു ഭാഷ കേൾക്കുന്നു, ദുഷ്ടരോഗം മാറുന്നു, ജനം ഒന്നു ചേരുന്നു. ഭാഷിക്കുന്നു, കുഷ്ഠരോഗം മാറുന്നു, ജനം ഒന്നു ചേരുന്നു. രാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. രാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. സോദരാതി ഒരുങ്ങിടുക, ലോകം വെറുത്തിടുക, വേഗം ഗമിച്ചിടുവാൻ വാനിൽ പറന്നു പോകാം. സോദരാ നീ ഒരുങ്ങിടുക, ലോകം വെറുത്തിടുക, വേഗം ഗമിച്ചിടുവാൻ വാനിൽ പറന്നു പോകാം. ശാലിരാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. ശാലിരാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. വീശുക ഈ തോട്ടത്തിനുള്ളിൽ ജീവാവി പകർന്നിടുവാൻ. വീശുക ഈ തോട്ടത്തിനുള്ളിൽ ജീവാവി പകർന്നിടുവാൻ. ജീവനുള്ള പാട്ട് പാടുവാൻ, സായം ചൊല്ലുവാൻ, ദൂതറിയിപ്പാൻ, സഭയുണരുവാൻ. ജീവനുള്ള പാട്ട് പാടുവാൻ, സാക്ഷി ചൊല്ലുവാൻ, ദൂതറിയിപ്പാൻ, സഭയുണരുവാൻ. വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. സാരരാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. തീവട്ടി തെളിച്ചു കൊള്ളും മാത്രം തീവട്ടി തെളിച്ചു കൊള്ളും മാത്രം കവിഞ്ഞിടത്ത്. ശോഭയുള്ള കൂട്ടരോടൊത്ത് പേർ വിളിക്കുമ്പോൾ മാറിപ്പോകുവാൻ ഒരുങ്ങി നിൽക്കും ഞാൻ. ശോഭയുള്ള കൂട്ടരോടൊത്ത് പേർ വിളിക്കുമ്പോൾ മാറിപ്പോകുവാൻ ഒരുങ്ങി നിൽക്കുവാൻ. രാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. രാജൻ വരുന്നൊരു ധ്വനികൾ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. Oh, praise the Lord.
പാപങ്ങളെ ക്ഷമിക്കുന്നു, സകല രോഗങ്ങളെ സൗഖ്യമാക്കുന്നു, സകല പൈശാചികതയെ ഉപേക്ഷിക്കുന്നു. യേശുവിന്റെ നിഴലിലേക്ക് മതി എന്ന് പറയുന്ന, ക്രൂശിന്റെ നിഴലിലേക്ക് മതി എന്ന് പറയുന്ന വ്യക്തികൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ സമർപ്പിച്ചാട്ട് യേശു போதுமென்று சொல்லுகிற பிள்ளைகள், இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், உங்களுடைய உள்ளங்களை சமர்ப்பித்து ஜெபியுங்கள். இந்த நேரம் விடுதலை நேரம், இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், என் தேவன் அதிசயம் செய்கிற நேரம், நீ சுமந்து வந்த வியாதியை கர்த்தர் அகற்றுகிற நேரம், உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற நேரம், முடங்கி கிடக்கிற நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிற நேரம், உன்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை நிச்சயிக்கிற நேரம். இயேசுவின் நாமத்தில் பொறுத்தவரை உடன்படிக்கை பண்ணி ஜெபி. ஆமென் ஆமென் ஆமென். சுதிச்சாட்டு தெய்வத்தை சுதிச்சாட்டு, தெய்வத்தோட நேர்ந்து பிரார்த்திச்சாட்டு. ஹalleluya. ஓ mighty power. ദൈവത്തിന്റെ മാറ്റമുള്ള കൃപയായി നമ്മുടെ മധ്യ വ്യാപരിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരു കൊച്ചുമകൾ ഹല്ലേലൂയ അടിക്കടി വയറ്റുവേദന കൊണ്ട് വേദനപ്പെടുന്ന മകൾ ഇവിടെ ഉണ്ട്. നിന്നെ യേശു തൊടുന്നു. ആമേൻ. ഇവിടെ വയറ്റുവലിയെ കർത്തർ മാറ്റുகிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறது. ஹalleluya. சரீரம் முழுவதும் அரிப்பினால ஹalleluya கட்டி ஹalleluya போல அப்படியே வித்தியாசமா ஸ்கின்ல படுகிற ஒரு அனுபவத்தோட ஒரு சகோதரி இருக்கீங்க. உங்களை இயேசுவின் வல்லமை தொடுகிறது. ஆமென். Right now you are healed. இப்பொழுது கர்த்தரை விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். நெஞ்சுக்குள்ளாக ஏதோ இருந்து அமுக்குறது போல அனுபவிக்கிற ஒரு சகோதரன், ஏதோ ஒண்ணு உங்க நெஞ்சில உட்கார்ந்து அமுக்குறது. ராத்திரி 12 மணி ஆகும்போது நெட்டு தட்டி உணர்த்தப்படுறீங்க. அதுக்கப்புறம் உங்களால தூங்க முடியவில்லை. உங்களை வாதிக்கிற பொல்லாத பிசாசை என் கர்த்தர் உண்டாக்கிறார். ஆமென். இந்த நாள் முதல் எனக்கு விடுதலை, விடுதலை கர்த்தர் தருகிறார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு சகோதரி, நான் என்ன செய்யணும், இது செய்யணுமா அது செய்யணும் முடிவெடுக்க முடியாத ரெண்டு பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்துல காலில் குழம்பி இருக்கிறாய். உன்னை கர்த்தர் காண்கிறார். தேவன் சொல்லுகிறார் ஹalleluya, சற்று நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. தேவனுடைய வெளிப்படுத்தல் உனக்கு நேரா வரும். ஹalleluya. உனக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஹalleluya. உன்னை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிறது வேண்டாம் என்று முடிவெடுத்துக் கொண்டு ஹalleluya அருகாமையில் இருப்பதற்கு ஹalleluya ஒப்புக்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டை நிரப்பும். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயிற்றில கட்டி 2 மருத்துவ பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை வேண்டும் என்று மருத்துவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆனாலும் சர்ஜரி வேண்டாம் என்று சொல்லி வேதனையோட தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொடுக்கிற சகோதரியே, உன்னை இயேசுவின் வல்லமை தொடுகிற நம்பிக்கையோடு ஜெபி. நீ அதிசயத்தை காண்பாய். மறுபடியும் பரிசுத்தத்துக்கு பொழுது என் தேவனுடைய மகிமையை நீ கண்டிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. தன்னுடைய இளைய மகளுடைய விடுதலைக்காக தேவ சமூகத்தில் பொருத்தனையுடைய அழுது கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். ஹalleluya. நீ பயப்படுறது எதுவும் உன்னுடைய பிள்ளைக்கு சம்பவிக்க போறதில்லை. உன்னுடைய பிள்ளையை 2 ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்து. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாம் இழந்த நிலைமையில, எல்லாம் எழுதி ஒண்ணுமே இல்லாத நிலைமையில, 0 சைபர் ஒன்றுமே இல்லை, you lost everything, எல்லாம் இழந்த நிலைமையில தேவ சமூகத்தில் அழுகிற தேவனுடைய பிள்ளை 6.5 மாதத்துல எழுதி வைத்துக்கொள். 6.5 மாதத்தில் உனக்கு இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் தரப்போறார். எப்படின்னு என்கிட்ட கேட்காத. தேவன் சொல்லுகிறார், 6.5 மாதத்தில் உனக்கு இழந்தது முழுவதும் தந்து கர்த்தர் உன்னை நீ எப்படி இருந்தாயோ அதை விட உயரத்தில் சிம்மாசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை துதி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. வியாதிகளுக்காக ஜெபிக்க போறேன். குணமாக்கும் வல்லமை இது இறங்கி கொண்டிருக்கிறது. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போறேன். ரோகிகளுக்கு வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். தெய்வத்தின் மாற்றப்படுற சக்தி தான் வியாபரிச்சு கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ഒരു പിതാവ് ദൈവസന്നിധിയിൽ നേർന്ന് കരയാണ്. ദൈവമേ, എന്റെ വീട്ടിനകത്ത് ഒരു വിടുതൽ ദൈവം തന്നുവെങ്കിൽ ഞാനും ഈ സ്റ്റേജിൽ സാക്ഷി പറയുമെന്ന് ഉള്ളിന്റെ ഉള്ളിൽ പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുന്ന സഹോദരൻ, നിന്നോട് ദൈവം പറയാണ്, നിനക്കത് നടക്കും, നീ അത് ചെയ്യും, ദൈവം തന്നെ അനുഗ്രഹിക്കും. യേശുവാസ്തോട് പ്രാർത്ഥിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ஆண்டவரே, சரீரங்களில் வியாதி சுமந்து வந்தவர்களை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத மந்திரவாத கட்டுகளில் தாக்கப்பட்ட குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பாகாலுடைய விக்கிரங்களை விக்கிர தோப்புகளை அழித்துக் கொண்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற தெய்வமே, நீர் இந்த இடத்தில் அதிசயம் செய்வதற்கு நன்றி. நன்றி. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தாக்கங்கள் மாறட்டும். விசுவாசம் உள்ளவர்கள் வலதுகரத்தை வைத்துக் கொடுங்க ஆண்டவரை. யார் யாரெல்லாம் வலதுகரத்தை வந்து ஜெபிக்கிறார்களோ, தன்னுடைய பேர பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாம அவதிப்படுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாய், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளையை நீ விரும்புகிற ஊழியக்காரனை கொண்டு போய் ஜெபி. கர்த்தர் பிள்ளைக்கு விடுதலை தருவார்.
ஆமென். பிள்ளையை அலக்கடிக்கிற பொல்லாத ஆவியை இந்த நேரத்தில் கர்த்தர் அழிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி கொடுத்து ஆண்டவரை யார் யாரெல்லாம் வலது கரத்தை ஜெபிக்கிறார்கள் பரிசுத்த கர்த்தரையும் அற்புதங்கள் நடக்கட்டும், சரணங்களுக்கு வியாதிகள் மாறட்டும், மருத்துவர் இருந்து ஜெபிக்கிறவர்கள், வீடுகளில் இருந்து ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த மீடியா மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டுவீராக. ஆமென். வாலிப சகோதரனே, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இதோ பிரச்சனைக்கு கர்த்தர் முடிவை கட்டளைப்படுகிற தேவனை துதி. அப்படியே உங்களுடைய வலது கரத்தை வியாதி வேதனை இருக்கிறத வைங்க, கட்டிகள் முழைகள் இருக்கிறத வைங்க, கடபாரத்தோடு மாறுபட வைங்க. எல்லாம் இழந்து ஹல்லேலூயா தரைமட்டமானேன் என்று சொல்லுகிறியே, தேவ சமூகத்தில் கருத்தை வைத்து ஜெபி. அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவரே யார் யாரெல்லாம் வலது கரம் வைத்து ஜெபிக்கிறார்களோ தம்முடைய பிள்ளைகளை தொடுங்க, சௌக்கியமாக்குங்க, கட்டுகளை அருங்க, போராட்டங்களை மாற்றுங்க, மந்திரவாத ஆவிகளை உடைத்துக் கொண்டு ஜெபிக்கிறேன். பைசாதிக சக்திகளை குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும். വിദൂരതയിലെ ജോലിക്കേട്ട് ആല്യ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ കാത്തിരിക്കുന്ന മകളെ ചൊല്ലി കർത്താവ് പറയാണ്, നീ അത്ഭുതം കാണും. ஆண்டவரே நீர் அதிசயம் செய்வதற்கு நன்றி. வலதுகரம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, தம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, அதிசயத்தின் சாட்சியை கேட்க வைங்க. பெலஸ்தாவினுடைய நாம மகிமைப்படுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அடிமையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், கடபாரங்கள், மன போராட்டங்கள், பிசாசுடைய தாக்கங்களை முறியடித்துக் கொண்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.